அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மணமக்களுக்கு பட்டு சேலை, வேட்டி வழங்கப்படும் என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. தேனி மாவட்டம் கம்பத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், 2026ஆம் தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும்னோ, அதற்கு இங்கு கூடியுள்ள கூட்டமே சாட்சியம்னு கூறியிருக்காரு. அதிமுக ஆட்சியில குடிமராமத்து திட்டத்துல 11,000 ஏரிகள், கண்மாய்களை தூர்வாரினோம். அதுல கிடைத்த வண்டல் மண்ணை விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கினோம்னு குறிப்பிட்டிருக்காரு. அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் மீண்டும் 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும்னு வாக்குறுதி அளிச்சிருக்காரு. அதிமுக அரசில் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது என கூறிய எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு தற்போது முற்றிலும் சீரழிந்து விட்டதுன்னு குற்றம் சாட்டியிருக்காரு. அதிமுக ஆட்சியில 52 லட்சம் குடும்பங்களுக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இப்போ அந்த திட்டமே இல்லைன்னு குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும்னு உறுதியளிச்சிருக்காரு.